அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில விருச்சிகம் ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கரம், ராசியாதிபதி 11ஆம் பாவகத்திலிருந்து சனியை பார்க்கிறாரு. அதனால குழந்தைகளாக இருக்கீங்க, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. ஹெல்த் இஷ்யூஸ் தான் அடிக்கடி வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அது வயதானவர்களாக இருக்கீங்கன்னாலையும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு 40 வயதுல இருந்து இருக்கீங்கன்னாலையும் அடிக்கடி தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே போல ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சொல்லலாம். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தொழில் சம்பந்தமான ஆசைகள்லாம் இருக்குன்னாக்க 100% நிறைவேறும். சூரியன் 10ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு புதனோடு சேர்ந்து இருக்கிறாரு. புதன் 10ல இருக்கிறதும் நிபுணத்துவ யோகம். 10க்குரியவன் 10ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மதிப்பு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். நீங்க தான் வேலையில ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக இருக்கீங்கன்னா கூட மேலதிகாரிக்கே நீங்க கைடன்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க, ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும், எதிர்ப்பாளினருடைய சப்போர்ட்டும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் பாவகத்துல இருந்து 3ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. அந்த வகையில சுறுசுறுப்பாகவே செயல்படுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஒரு சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க, நண்பர்களுடன் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது அவர்களுடைய சப்போர்ட்டோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். இப்போ 10ஆம் பாவகத்துல கேதுவும் இருக்கு, அதே போல 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கு. கேது சூரியன் சேர்க்கை இடத்தால இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி வரலும் இந்த சூரியன் கேது இணைவு இருக்கும். அதன் பிறகு சூரியன் பயிற்சி ஆயிடும். அதாவது 11ஆம் பாவகத்துக்கு, 11ஆம் பாவகத்துல சூரியன் வர்றதும் நல்லதுதான், நட்பு வீடு. மேலும் புதனும் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து புதனும் 11ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறார். 11ஆம் பாவகத்துல 11ஆம் அதிபதி 8க்குரியவன் ஆட்சி பெறுறது உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், அபிலாஷைகள் நிறைவேறும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த முதல் பகுதியில இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி வரலும் சூரியன் கேது இணைவால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தோட முதல் பகுதியில சனியும் செவ்வாயும் சமசப்தமா பாத்துக்கிறதுனால உங்களுக்கே ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னாக்க எதிர்மறை எண்ணங்களாலேயே போற காரியம் சிலது சக்சஸ் ஆகாம போகும். அதனால எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும். அதே போல இப்போ உடம்பு நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைன்னாக்க நீங்க அதை மற்றவங்க கேட்கறாங்கன்னா கூட நீங்க பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ரொம்ப நல்லா இருக்கு, பிரச்சனையே கிடையாது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னும் போது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதாவது உங்களை பத்தி உங்களுடைய செயல்பாடுகளை பத்தி எதிர்மறையா எண்ணம் நீங்க வச்சுக்க வேண்டாம். அதே போல மற்றவங்க கிட்ட ரொம்ப பாசிட்டிவா ஓவரா பேசவும் கூடாது இந்த காலகட்டத்தில். அது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கும். அதுவே இப்போ நீங்க முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுறீங்கன்னு வச்சுங்களா, நான் இது செய்யறேன் அது செய்யறேன் அங்க போறேன் அப்படின்ட்டு, அது நடக்காது. அதனால மனசுலயே வச்சு காரியத்தை சாதிங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் வராம இருக்கிறவங்க இறைவனை வேண்டிங்க, கண்டினியூவா என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு. கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும். அது வெளியில பெருமையா சொல்லும் போதுதான் பாதிப்பு வரும். அதை மட்டும் தவிர்க்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். மேலும் இந்த சூரியன் 10ஆம் பாவகத்திலிருந்து கேதுவோடு இணையறதுனால பிள்ளைகள் வகையிலையும் மன வருத்தங்கள் இருக்கும். மேல சனி 5ஆம் பாவகத்தில் இருக்கு. அதனால பிள்ளைகளுக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு, அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, சுப செலவும் இருக்கும் மேக்சிமம். அந்த மாதிரி பிள்ளைகள் வகையில உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம். உங்க சுற்றுப்புறங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க, அதனால சில பிரச்சனைகள் அங்க வரலாம். மேலும் உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து ராசியாதிபதி சனியோட பார்வையில் இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும். அதாவது உங்களால நிறைய பேர் ஆதாயம் அடைவார்கள், நட்புகள், உறவுகள் எல்லாமே ஆதாயம் அடைவார்கள். மேலும் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல கடன் கொஞ்சம் ஏற்பட்டு இந்த மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். கடனால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். வேலையில புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வேலை தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதை முயற்சி செய்யுங்க மாதத்தோட முதல் பகுதியிலேயே.
மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் முக்கியம். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 9ஆம் பாவகத்துல செப்டம்பர் 14ஆம் தேதி வரலும் இருக்கு. அதன் வரலும் வந்து பாத்தீங்கன்னாக்க கடகத்துல சுக்கிரன் பகைதான். இந்த சுக்கிரன் பகை பெற்று இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு அல்லது வாழ்க்கை துணைவரை விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது ஒன்னா இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு எல்லாம் நிறையவே இருக்கும். கொஞ்சம் தூரம் விலகி இருக்கும் போது ஒரு அன்பு பாசம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணைவருக்கே ஒரு டெபுடேஷன் அல்லது வேலை விஷயமா கூட வேற இடத்துல போய் ஒர்க் பண்றது, கொஞ்சம் பிரிந்து இருக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவர் வகையில வந்து சில மனஸ்தாபங்கள் உறவுகள் வகையில இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அங்காளி பங்காளி சொந்த பந்தங்களோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உறவு நிலையில சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா சனி வக்கரம், செவ்வாயோட பார்வை, மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் வந்து 11ஆம் பாவகத்துக்கு வந்துருது. செவ்வாய் வந்து செப்டம்பர் 13ஆம் தேதியில இருந்து ராசிக்கு 12ல வந்துடும். அப்போ வந்து புதனும் வந்து 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறுறது. ஆனா ராசியாதிபதி 12ல இருக்கிறது உங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கும். தாம்பத்தியத்துக்கான சூழ்நிலை இல்லாம இருக்கும். சில பேருக்கு தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். ஆனாலும் இந்த 11ஆம் பாவகத்துல புதன் ஆட்சி பெற்று 8 குடியம் இருக்கிறதுனால தனவரவு திடீர்னு ஏற்படும். நீங்க யார்ட்டாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அது வாங்கவே முடியலன்னா அதை ட்ரை பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில வருமானம் நல்லாவே இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில விட்ட கடன் கூட அதை வசூலிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடனுடைய அழுத்தம் மாதத்தோட பிற்பகுதியில இல்லாம இருப்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் வரும். அந்த புதிய நபர்களுடைய சொல்லக்கூடிய திட்டங்கள்ல ஈடுபட்டு நீங்க பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால புதிய திட்டங்கள், புதிய நபர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள்ல எந்த விதத்திலும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு தொழில் சிந்தனை இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்றது அது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க செய்யறது தான் நல்லது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, அரசு பணியில் இருக்கீங்கன்னாக ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்துக்கான செய்திகள் வரலாம். அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு, பிரைவேட் கம்பெனிலேயே இருப்பவர்களா இருந்தா கூட என்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. தொலை தூரத்துல வேலை பார்க்குறீங்கன்னாக்க நீங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். 8 குடியவன் 11ஆம் பாவகத்தில் ஆட்சி பெறதுனால ஒரு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த இடமாற்றம் பயணங்கள் என்பது உங்களுக்கு சாத்தியம் உண்டு. அது ஆதாயத்தை கொடுக்கும். திருமணம் பொறுத்தவரையிலும் திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க மாதத்தோட முதல் பகுதியில அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு வந்து அது தடையா இருக்கும். அல்லது சொல்றேன்னு சொல்லிட்டு போறவங்க சொல்லாமலேயே இழுக்கடிக்கலாம். அல்லது அதுல ஏதோ ஒரு இடைவெளிகள் இருந்து கொண்டே இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில இருந்து எதிர்ப்பாளினருடைய உறவு ஏற்படும். சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும். அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பழகி கொண்டு இருக்கிறவர்கள் மேக்சிமம் உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கோ, இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. மற்றபடி படிப்புல நல்லாவே படிப்பீங்க. குரு வந்து பாத்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்க வந்து குரு 8ல இருக்கிறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சில தடைகளுக்கு பிறகு நீங்க விரும்பிய கோர்ஸ் அல்லது விரும்பிய இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். ஆனா தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணணும். மேலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால தனவரவு இருந்தாலும் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஹையர் பர்ச்சேஸ் பண்றீங்க, வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, அல்லது கம்ப்யூட்டர், மொபைல், இந்த மாதிரி நிறைய பணம் போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா வாங்கணும். அதுல ஏமாற்றப்படுறதுக்கோ அல்லது பண நஷ்டம் அடைகிறதுக்கோவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் 12ஆம் பாவகத்துல இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும். தன் வீட்டையே பார்க்கறதுனால வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும் மாதத்தோட பிற்பகுதியில. அதே போல ஸ்ட்ரெஸ் இருக்கும், கோபம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதை வெளிக்காட்டிக்காம இருக்கிறது நல்லது. அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்வு எழுதியிருக்கீங்கன்னாக அந்த ரிசல்ட் இந்த மாதத்துல வருதுன்னாக அவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெண்களாக இருந்தா உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அல்சர், அதே போல வாய்ப்புண்ணு, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்துல. மூட்டு வலி, கால் வலி, இதெல்லாம்
ஸோ ஹெல்த்ல கவனமா இருங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே போல இந்த காதல்ல இருக்கீங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அது கண்ணாமூச்சி ஆடும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நாள் ஹாப்பியா இருக்கும், ஒரு நாள் ஹாப்பி இல்லாம இருக்கும், ஒரு சண்டையும் சச்சரமா இருக்கும், கொஞ்சம் பிரிஞ்சா ரொம்ப பாசமா இருக்கும். அதனால இந்த நேரத்துல எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். உறவு நிலை கொஞ்சம் சீராக இல்லைனாலையும் அதுக்கு பெரிய முடிவுகள் எடுத்து அதை ரிலேஷன்ஷிப் கட் பண்றதோ அல்லது வேற முடிவுகள் எடுக்கிறதோ தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் ஒரு அந்நியன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய நிலைமை கூட சில பேருக்கு ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலையில தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருக்கும். அதே போல வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. இப்ப வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கிறாங்கன்னா ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா இருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, ஒன்னா இல்லாம இருக்கிறது, அந்யோன்யமா இல்லாம இருக்கிறது கூட ஒரு பிரிந்திருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுஷ நட்சத்திரத்துக்குமே உண்டு, கேட்டை நட்சத்திரத்துக்குமே உண்டு. அதே போல அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில மரியாதைகள், அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வு எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்கும். வேலை விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றம் பயனளிக்கும், அதுக்கான வாய்ப்பு உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுதூர பயணம் நிறையவே செய்வீங்க, எதிர்பாலினுடைய சப்போர்ட் கிடைக்கும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். கடன் படுறதுல எச்சரிக்கையா இருக்கணும். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு டேக் கேர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உறவு நிலையை எடுத்துக்கிட்டாக கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அது கணவன் மனைவி உறவு நிலையா இருந்தாலும் சரி, மற்ற உறவு நிலையா இருந்தாலும் சிக்கல் இருக்கு. ஆனா வேலை தொழில் அமைப்புன்றது சிறப்பாகவே இருக்கு, தேவையான வருமானம் வரும், அதனால கடனை சமாளிப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில பேர் புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை செயல்படுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்றது இந்த மாதத்தை பொறுத்தவரையில நல்லது. மாதத்தை பொறுத்தவரையில எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ்லாம் கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். நல்ல இடமாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் அமையும். நிதி நிர்வாகம், மக்கள் தொடர்பு, அரசியல்ல இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். கம்ப்யூட்டர், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி மற்றும் ஸ்டேஷனரி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு, ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு கிடைச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துக்கும் மாதத்தோட பிற்பகுதியில வர்றதுனால விவசாயம், கமிஷன் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றமும் வருமானமும் கூடுதலாகவே கிடைக்கும். அதாவது பணம் தேவைப்படும் அளவுக்கு உங்களுக்கு வரும். கடனை கட்டி வெற்றிகரமாக மாதத்தோட பிற்பகுதியில சமாளிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகபெருமான். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க டெய்லி. உறவு நிலை சிக்கல்கள் தீரும், உடல்நலம் ஆரோக்கியம் பெறும். முடிந்தால் பழனி முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.